அந்த ஒரு வார்த்தை பார்வதி தேவியின் மனதிலிருந்து நீங்கவே இல்ல. ஒரு பெண்தான் அந்த அசுரனை அழிக்க முடியும். இந்த கதையின் முதல் பாகத்தை இன்னும் பார்க்கலையா? அதை பார்த்துவிட்டு வாங்க. ஆனா அந்த பெண் யார்? அதே கேள்வியுடன் பார்வதி தேவி காத்திருந்தார். சிவபெருமான் சொன்ன வார்த்தைகள் அவரின் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. தேவர்கள், மனிதர்கள், யாராலும் அவர்களை அழிக்க முடியாது. ஆனால் ஒரு பெண்ணால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். ஆனால் அந்த பெண் இன்னும் வரவே இல்லை. அதே நேரத்தில் அசுரர்கள் மீண்டும் தாக்க ஆரம்பித்தார்கள். தேவர்கள் அவர்களிடம் தோற்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் உதவி கேட்டு முழங்கின. பார்வதி தேவி அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கலங்கிக் கொண்டிருந்தார். கண்டிப்பா அந்த தேவி வருவாள். அந்த நேரத்தில் வானமே பிளந்தது போல ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து சிங்க முகத்துடன் பெரும் சக்தியுடன் நாராயணி தேவி தோன்றினார். தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இவர்தான் அந்த பெண்ணா? பார்வதி தேவி நம்பிக்கையுடன் பார்த்தார். ஆம், இவர்தான். நாராயணி தேவி அசுரர்களை எதிர்த்து போராட ஆரம்பித்தார். ஒவ்வொரு அடியும் பெரும் சக்தி. பல அசுரர்கள் அழிக்கப்பட்டனர். தேவர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் அசுரர்களின் அரசன் இன்னும் அழியவில்லை. பார்வதி தேவி அதிர்ச்சி அடைந்தார். இவரால் கூட முடியலையா? அப்போ யார் அந்த உண்மையான சக்தி? நாராயணி தேவியால் கூட முடியலானால் அந்த அசுரனை அழிக்க யார் வரப்போகிறார்கள்? பார்ட் 3 பார்க்கலாம்.